ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி என ஈசனின் பாதங்களை அடிபணிந்து இன்று சிவபுராணத்தில் தொடரும் பாகமாக செண்பகப்பூ சாபம் பெற்ற கதையைத்தான் பார்க்கப் போகிறோம் அன்பர்களே. ஒரு சமயம் கோகர்ணேஸ்வரர் என திருப்பெயரோடு தென் திசையில் விளங்கி வரும் சிவபெருமானை தரிசிக்க வேண்டுமென்று நாரதர் வந்தார். அவ்வாறு அவர் வரும்போது சிவபெருமானின் சன்னிதானத்துக்கு எதிரில் செண்பக விருட்சம் ஒன்றையும் அதில் மலர்ந்திருக்கும் மலரை பறித்து வந்திருந்த அந்தணன் ஒருவனையும் கண்டார். நாரதர் மீட்டிக் கொண்டு வந்த இனிய இசையில் மயங்கிய அந்தன் சிறிது நேரம் தன் வேலைகளை மறந்து அங்கேயே நின்றான். அவனை பார்த்த நாரதர், நீ யாரப்பா, எதற்காக இங்கு வந்திருக்கிறார் என்று கேட்டாய். அவனோ உண்மையை கூறாது மலர் பறிக்கத்தான் கொண்டு வந்திருந்த பாத்திரத்தை காட்டி, நான் பிச்சை எடுக்க வந்திருக்கிறேன் ஐயா என்றான். அதற்கு பிறகு நாரதரும் உள்ளே சென்று ஈசனை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தார். அதே சமயம் அந்த பிராமணனும் செண்பக மலர்களை பறித்து சென்று பகவானை அர்ச்சித்து விட்டு வெளியே வந்தான். என்னப்பா, புறப்பட்டு விட்டாய் என்று கேட்டார் நாரதர். தான் செய்யும் காரியத்தை எவரும் அறியக்கூடாது என்று அந்த பிராமணன் அவரிடம் உண்மையை கூறாது, ஐயா, பிச்சை எடுக்க வந்த எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை, ஆகவே வேதனையோடு திரும்பிச் செல்கிறேன் என்று கூறினார். நாரதர் சாமானியமானவரா? அவர் முக்காலும் உணர்ந்த ஞானி அல்லவா? அந்தணன் பொய்யுரைத்தான் என்பதனை ஞான திருஷ்டியின் மூலம் உணர்ந்து அறிந்து கொண்டார். அந்த திரிலோக சஞ்சாரி அவருக்கு கோபம் வந்தது. நேராக செண்பக விருட்சத்திடம் சென்று, ஏ விருட்சமே, இந்த பிராமணனுக்கு எத்தனை மலர்கள் கொடுத்தாய் என்று கேட்டார். அந்த பிராமணன் தன் செய்கையை யாருக்கும் உரைக்கக்கூடாது என்று ஏற்கனவே அதனிடம் கேட்டுக்கொண்டிருந்தபடியால் அந்த விருட்சம் பதில் ஏதும் சொல்லாது இருந்துவிட்டது. நாரதர் நேராக சிவபெருமானுடைய சன்னிதானத்தை அடைந்தார். அங்கே திருவுருவத்தின் முன்பு செண்பக மலர்கள் அர்ச்சிக்கப்பட்டிருப்பதை கண்டார். அவற்றை எண்ணிய போது 101 மலர்கள் இருப்பதை கண்டார். நாரதரின் கோபம் உச்சத்தை எட்டியது. அதே சமயம் இன்னொரு பிராமணன் மலர்களை எடுத்துக்கொண்டு வந்தான். அவனை கண்டதும் நாரதர், வேதியனே, எக்காரணம் கொண்டு சிவனை பூஜிக்க வந்தாய்? இங்கே ஏற்கனவே பூஜைகள் நடத்தப்பட்டிருக்கின்றனவே, இவை யாரால் நடத்தப்பட்டவை என்று கேட்டார். சுவாமி, நான் பிறவா பேரின்பம் அடைய வேண்டி சிவபூஜை செய்து வருகிறேன். எனக்கு முன்பு வந்திருந்தவனோ தினமும் ஈசனை 101 செண்பக மலர்களால் பூஜித்தால் அரசனிடம் நல்ல மதிப்பு ஏற்படும் என்பதை அறிந்து அவன் பூஜிக்கத் தொடங்கி அவ்வாறே அரசனிடம் நன்மதிப்பையும் பெற்றான். தினமும் அந்தணர்களுக்கு தானம் செய்யும் போது மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரத்தை பெற்றான். செண்பக மலர்களால் அர்ச்சிப்பதன் மூலம் அடையக்கூடிய பலன்களை அறிந்த அவன் விடாது அர்ச்சனை செய்து வருகிறான். இருப்பினும் அவன் உள்ளத்தில் நேர்மை கிடையாது, பேராசை நிறைந்திருக்கிறது. அதன் காரணமாக அவன் மற்ற பிராமணர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வருகிறான். அவன் நட்பை பெற்று அவன் சொல்படி கேட்பவர்களுக்கு மட்டுமே அரசாங்கத்தில் தானம் முதலியன கிடைக்கும் என வருத்தத்தோடு தெரிவித்தார். செண்பக மலர்களால் பகவானை பூஜித்து நற்பலன் அடைந்த அந்த பிராமணன் இவ்விதம் பேராசை காரணமாக பிறருக்கு தீங்கு இழைத்து வருகிறானே என்று எண்ணி நாரதர் வருந்தி கொண்டிருந்த போது அங்கே அந்த ஸ்திரீ ஒருத்தி வந்தாள். அவள் நேராக பகவானை நெருங்கி தரையில் குனிந்து அவரை நமஸ்கரித்து எழுந்தாள். 2 கரங்களையும் கூப்பி கண்களிலிருந்து நீர் ஆறாக பெருக, சர்வேஸ்வரா, எங்களை காப்பாற்ற வழியே கிடையாதா? அந்த துஷ்டனின் அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகின்றனவே, அதற்கு ஒரு முடிவு கிடையாதா என்று நெஞ்சும் உருகும் வண்ணம் பிரார்த்தித்தாள். நாரதர் அவளை மெல்ல அணுகி, தாயே, உனக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டம் என்ன சொல்லு என்று கேட்டாள். அந்த அம்மாள் நாரதரை நமஸ்கரித்து, ஐயா, நான் நம்பியிருக்கும் இந்த கோகர்ணேஸ்வரரே நேரில் வந்திருப்பதாக உணர்கிறேன். நாங்கள் பரம ஏழைகள். என் கணவருக்கு கால் முடமாகி எங்கும் அதிகமாக நடமாட முடியாதிருக்கிறது. வீட்டிலே வயசு வந்த பெண் இருக்கிறாள். அவளுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தாக வேண்டும். ஆகவே வேறு வழியின்றி தானங்கள் வாங்க தொடங்கினார். அரசாங்கத்தில் ஒரு துஷ்டன் இருக்கிறான். அவன் பிறந்தது அந்தன குலத்தில் என்றாலும் அதற்குரிய பண்புகள்
கொஞ்சமும் இல்லாதவன். ஏதோ எங்கள் நிலையை கண்டு மனமிறங்கி உதவுவது போல் அரண்மனைக்கு அழைத்து சென்று அரசிடம் தானம் பெற்று கொடுத்தான். ஆனால் அதில் பாதி தனக்குரியது என்று பிடிவாதமாக பிடுங்கி கொண்டு விட்டான். ஏதோ கொஞ்சமாவது கிடைக்கிறதே என்று நாங்களும் பேசாதிருந்து விட்டோம். இப்போது அவன் அட்டகாசம் மேலும் அதிகமாகிவிட்டது. இதையே அவன் ஒரு தொழிலாக கொண்டு விட்டான். அரசனிடம் எவ்வளவோ முயன்றும் புகார் செய்ய முடியவில்லை. அவனை மீறி கொண்டுதான் எதுவும் அரசனுக்கு எட்ட முடியும். இன்று அரண்மனையில் என் கணவருக்கு உபய ஹோமிகி தானம் கிடைத்தது. பசுவின் கற்பத்திலிருந்து கஞ்சின் முகம் வெளிவரும் சமயம் அந்தணர்களுக்கு பசுவை கண்டோடு தானம் செய்வது பெரும் பாவங்களை எல்லாம் போக்க வல்லது என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அந்த தானம் வாங்குவதும் பெரும் பாவமாகும். சாதாரணமாக யாரும் அதை வாங்க முன்வர மாட்டார்கள். நிறைய பணம் கிடைக்கும் என்று சொல்லி என் கணவரை அழைத்து சென்று அந்த தானம் வாங்கி கொடுத்தான். எங்கள் நிலைமையை கருதி நாங்களும் அதற்கு சம்மதித்து சென்றோம். வீட்டுக்கு திரும்பியதும் பின்னாலே அந்த பிராமணன் வந்து விட்டான். வழக்கப்படி தானம் கொடுக்கப்பட்ட பொருள்களில் தனக்கு பாதி உரியது என பொன்னிலும் பொருள்களிலும் பாதி பிடுங்கி கொண்டு விட்டான். அது மட்டுமல்ல, அந்த பாவி பசுமாட்டிலும் தனக்கு உரிமை உண்டு என்று சண்டை போடுகிறான். நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவில்லை ஐயா என்றாள். தானம் வாங்கிய பசுவை விலை மதிப்பதும் அதை பிறரோடு பங்கிட்டுக் கொள்வதும் பெரும் தோஷமாகும். இதை அவன் நன்கு உணர்ந்திருந்தும் பிடிவாதம் பிடிக்கிறான். அதற்கு ஒரு மதிப்பு போட்டு அதில் பாதியை தனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சண்டை செய்கிறான். பசுவை பற்றி நம் சாஸ்திரங்கள் எப்படியெல்லாம் புகழ்கின்றன. பசுவின் உடலிலே சகல தேவர்களும் சாந்தித்யம் பெற்றிருக்கிறார்கள் அல்லவா? பசுவின் வலது கொம்பில் கங்கை இருக்கிறாள், இடது கொம்பில் யமுனை இருக்கிறாள், மத்திய பாகத்தில் சரஸ்வதி இருக்கிறாள், முன் கால்களில் பிரம்மன் வீற்றிருக்கிறான், பிந்திய பாகத்தில் ருத்ரன் தன் பரிவாரங்களோடு இருக்கிறான், பின்பக்கத்தில் விஷ்ணு இருக்கிறாள். பசுவின் பக்கங்களில் அநேக புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. வயிற்றின் வலது பக்கத்தில் மகரிஷிகளும் இடது பக்கத்தில் சகலமான தேவர்களும் இருக்கிறார்கள். வயிற்றின் கீழ்ப்பாக்கத்தில் புண்ணிய நதிகளும் குழம்பில் வேதங்களும் இடம் கொண்டிருக்கின்றன. பசுவின் பால்மடியில் சமுத்திரங்கள் இருக்கின்றன. இன்னும் இதுபோல் எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கின்றன. பசுவை வலம் வந்து வணங்கினால் பூமியை வலம் வந்த பலன் கிடைக்கும். கோதானத்துக்கு சிறந்த பலன்களை சொல்லியிருக்கிறார்கள். கோதானம் செய்பவன் பூதானம் செய்த பலனை அடைவானாம். பிராச்சித்தியமே கிடையாது என்று சொல்லப்படும் பாவங்கள் கூட கோதானத்தில் நீங்கிவிடும். சாணமும் கோமூத்திரமும் உட்கொள்வதால் சகல பாவங்களும் நீங்க பெறுவான். பசுவை தரிசிப்பதாலே சில பாவங்கள் நீங்கிவிடும். அதை தியானித்து பூஜிப்பதோ இன்னும் மேலான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். கொம்புக்கு பொன், குழம்புக்கு வெள்ளி, புட்டத்திற்கு தாமரம், நேந்திரத்திற்கு பவளம், கழுத்துக்கு ஆபரணம், உடலுக்கு வஸ்திரம் ஆகியவற்றால் அலங்கரித்து பால் கறக்க வெண்கல பாத்திரத்தோடும் கொழுகொழுவென்று இருக்கக்கூடிய கண்டோடு நன்றாக பால் கறக்கும் இளம் பருவமும் அழகும் கொண்ட பசுவை அதை வைத்து பராமரிப்பவனும் நித்திய கர்மங்களை ஒழுங்காக சேர்ந்து கொண்டிருப்பவனும் சாஸ்திரங்களை உணர்ந்தவனுமான அந்தணனுக்கு தானம் செய்வாராகில் அவ்வாறு தானம் செய்பவனுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். தானம் பெற்றுக்கொண்டவன் செய்துள்ள புண்ணியத்தில் 1/8 பங்கு தானம் கொடுத்தவன் அடைவான். கோதானம், பூதானம், வித்யாதானம் இம்மூன்றும் ஒருவனின் 101 தலைமுறைகளுக்கும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவை என்றால் இன்னும் விவரிப்பதற்கு என்ன இருக்கிறது? சுவாமி, இவ்வளவு தூரம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பதை அந்த துஷ்டனாகிய பிராமணன் அறிய மாட்டானா என்ன? அப்பேற்பட்டவன் செய்து வரும் பூஜையை பகவான் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார் என்று மனமுருக கூறினாள். நாரதரின் உள்ளம் நெகிழ்ந்து விட்டது. ஈசனை பார்த்து, பிரபோ, இந்த அக்கிரமத்தை நீங்கள் இன்னமும் அனுமதித்து கொண்டிருக்கிறீர்களே என்று பிரார்த்தித்தார். நாரதா, அவன் பெரும் பாவியாக இருக்கலாம். ஆயினும் சிவபூஜை செய்து சிவபக்தனாக விளங்கி வருகின்றான். அதனால் முதலில் தான் செய்த பாவங்களுக்கு பலனை அனுபவித்து பின்னர் சிவபூஜை செய்த பலன் அனுபவிக்கட்டும் என்றார் சிவபெருமான். உடனே நாரதர் அந்த பிராமணனை திரும்பவும் ஆலயத்துக்கு வரவழைத்தார். அடே அயோக்கியா, பகவத் ஆராதனை மூலம் கிடைத்த நல்ல பதவியை நீ துஷ்பிரயோகம் செய்து வருகிறாய். உன் மூலம் தானம் பெற்று செல்பவர்களில் பொருள்களில் ஒரு பாதியை பலாத்காரமாக அபகரித்து வந்திருக்கிறாய். உன் செய்கை அரக்கத்தன்மை வாய்ந்ததால் நீ அரக்கனாக போகக் கடவாய் என்று சபித்தார். நாரதரின் சாபத்தை கேட்ட அவன் மிகவும் நடுநடுங்கி விட்டான். அதுகாரும் மமதை கொண்டு திரிந்து வந்த அவன் அப்போதுதான் தன் செய்கைகளின் விளைவை உணர்ந்தான். கண்களின் நீர் ஆறாக வழிய நாரதரின் கால்களில் விழுந்து கதறி தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான். நாரதரும் அவன் மீது இரக்கம் கொண்டு, வேதியரே, நீ செய்து வந்த அக்கிரமங்களுக்கான பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என கூறினார்.
அதனால் விராடன் என்ற பெயரில் அரக்கனாக கானகத்தில் திரிந்து வரும் காலத்தில் உனக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் தரிசனம் கிடைக்கும். அதனால் உன் பாவங்கள் அழிக்கப்படும். அரக்கப்பிறவி நீங்கி நீ சிவபூஜை செய்த பலனை அடைந்து திவ்ய ரூபத்தை பெறுவாய் என்றார். பின்னர் நாரதர் செண்பக மரத்தினிடம் சென்று, ஏ விருட்சமே, நான் கேட்டபோது நீ பதில் கூறாதிருந்து விட்டாய். அதன் பலனால் இன்று முதல் உன் மலர் சிவபூஜைக்கு உகந்ததாக இல்லாது போகட்டும் என்று சபித்தார். நாரதர் சாபத்தினால் தான் செண்பக மலரை சிவபூஜைக்கு உபயோகப்படுத்துவதில்லை. சிவபூஜைக்கு பின்னர் 20 அந்தணர்களுக்கு அன்னம் அளிப்பது மிகவும் விசேஷமாகும். 108 தரத்துக்கும் குறையாமல் ருத்ர காயத்ரி ஜபிக்க வேண்டும். பகவானுக்காக அபிஷேகம் செய்யும் போது சல்லடை கண்களை உடைய தாரா பாத்திரத்தால் அபிஷேகம் செய்தால் எத்தனையோ நன்மைகள் உண்டாகும். சதருத்ரம், ஏகாதச சருத்ரம், ருத்ரம், புருஷ சூகுத்தம், மிருத்துச்சமம், காயத்ரி, சிவநாமங்கள் இவற்றை சொல்லி அபிஷேகிக்கலாம். சுத்தமான தீர்த்தத்தால் செய்யப்படும் தாரா பூஜையால் சந்தான விருத்தியும் கஷ்டங்கள் நீங்கி சுகமும் உண்டாகும். நெய்யை கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்திற்கு சர்வரோக நாசம் பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது. வம்ச விருத்தியும் ஏற்படும். சர்க்கரை கலந்த பாலை அபிஷேகத்தால் மந்திர பிரயோகங்கள் மூலம் உண்டாக்கும் கெடுதல்கள் எதுவும் அண்டாது. வாசனை திரவியங்களோடு கலந்த தயிரை அபிஷேகிப்பதால் சத்துருக்கள் அழிவர். தேன் அபிஷேகம் வியாதிகளை நீக்க வல்லது. கருப்பஞ்சாறு சகலமான துக்கங்களையும் நீக்கி சந்தோஷத்தை உண்டாக்கும். இவ்வாறு எத்தனையோ விதமான பலன்கள் கருப்பஞ்சாறு சகலமான துக்கங்களையும் நீக்கி சந்தோஷத்தை உண்டாக்கும். இவ்வாறு எத்தனையோ விதமாக பலன்கள் சிவபூஜைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. கணபதி, சுப்பிரமணியர் ஆகிய இருவரோடு கூடிய பார்வதி பரமேஸ்வரனை ஒருமுறை பூஜித்தாலும் இம்மையில் துன்பங்கள் ஒளிந்து மறுமையில் நற்கதி ஏற்படும். இந்த விதமாக பிரம்மதேவர் சிவபூஜை செய்வது பற்றி விளக்கி கூறிவிட்டு தமது லோகம் திரும்பினார். விண்ணவரும் மன்னவரும் சிவபெருமானை பலவிதங்களில் போற்றி புகழ்ந்து அவரை பயபக்தியோடு ஆராய்த்து வரத் தொடங்கினர். இத்துடன் இந்த பாகம் நிறைவு பெற்ற அன்பர்களே, அடுத்த ஒரு பாகத்தில் தங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.